எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு ஃப்ளாட் மைனஸில் க்ளோஸ் வச்சுருக்கு. 4 புள்ளிகள் சரிவடைஞ்சு 23,650 முடிவடைஞ்சிருக்கு. காலையில் இன்றைக்கி மார்க்கெட்டே ஒரு கேப் அப், ஒரு 200 புள்ளிகள் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆன மார்க்கெட் இன்ட்ராடே ஹை பார்த்திங்க அப்படின்னா 23,860. திரும்ப அங்கேருந்தே மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் தான், திரும்ப மேலே போகவே இல்லை. கீழே லோ பார்த்தோம் அப்படின்னா 23,600 வரைக்கும் லோ க்ளோசிங் 650 க்ளோஸ் வச்சுருக்கு. 23,650 ஃப்ளாட்டாக ஒரு -4 புள்ளிகள் சரிவடைஞ்சிருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குன்னு எதிர்பார்த்தோம். பட் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனே ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் டே பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே ஒரு பாசிட்டிவ்ங்கிறதுனால நம்ம மார்க்கெட் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆன மார்க்கெட் ஒரு செல்லிங்கில் கீழே ஃப்ளாட்டாக க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ திரும்ப வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவாக இருக்கிறதுனால இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு நம்ம மார்க்கெட்லேயும் ஒரு டவுன்ஃபால் வருமா? அப்படி வரும் பட்சத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே? நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைய மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட்டு 3 டேஸுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த 600-650 ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் வச்சுருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு பிரேக் அவுட் கீழே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் மேபி இருக்கலாம். ஏன்னா வாரத்தினுடைய கடைசி நாள். இப்போ திரும்ப நாளைய மார்க்கெட் சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,580 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 23,480 ஒரு சப்போர்ட்டு. அடுத்தது 23,380 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோனு. அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,720 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதை உடைச்சிது அப்படின்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 23,800 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 23,880 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே மேலே அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா நம்மளுடைய நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே ஒரு ரேஞ்சு போனால் தான் சுற்றிட்டு இருக்கு. அதாவது இந்த 23,800க்கு மேலே மார்க்கெட்டால் ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ணி மேலே வைக்க முடியல. அப்போ அதனால் அந்த லெவல் போனாவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்லிங் வரதுனால திரும்ப இந்த 650 ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு 3 டேஸுமே லாஸ்ட் 4 டேஸுமே இந்த 650 ரேஞ்சுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வைக்குமா, 500 உடச்சி க்ளோஸ் வைக்குமா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம திரும்ப பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,580 இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. 350 300 வரைக்குமே வரதுக்கு சான்சஸ் மேபி இருக்கலாம். அப்படி இல்லை மார்க்கெட் இந்த 580க்கு மேலேயே இருக்குது அப்படின்னா நம்ம சடனாக பார்த்திங்க அப்படின்னா பை எடுத்தோம் அப்படின்னா அடுத்து திரும்ப இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பொதுவாக நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த 23,580 தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெயின் மேஜர் பாயிண்ட். இதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா 15 மினிட்ஸ் கேண்டில் கீழே இருக்குன்னா நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். அப்படின்னா மேலே திரும்ப பார்த்திங்க அப்படின்னா 750 800 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் 800க்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டுமே நல்லா ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.